எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவரும் ஒற்றை வரியில் திமுக ஆட்சியை வீழ்த்தினர். தீய சக்தி திமுக என்பதை விஜய் வழிமொழிந்துள்ளார். இதனை தமிழகம் வழிமொழிந்து கொண்டிருக்கிறது. அதனையே நானும் வழிமொழிகிறேன். தமிழருவி மணியன் பேச்சு. காணொளியை பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். நாங்கள் தரும் காணொளி உங்களை வந்தடைய எங்கள் சேனலின் பெல் பட்டனை அழுத்தி எங்களுடன் இணைந்திருங்கள். ஈரோட்டிற்கு வருகை தந்த காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழருவி மணியன் தனது கட்சியை தனது 78வது பிறந்த நாளான இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் இணைக்கவிருக்கிறார். இதற்கான இணைப்பு விழா ஈரோட்டில் பெருந்துறை சாலையில் உள்ள லட்சுமி துரைசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிறது. இதற்கு முன்னதாக மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட குளூர் ஊராட்சியில் உள்ள கோவிந்தநாயக்கன் பாளையத்திற்கு வருகை தந்த தமிழருவி மணியன் அங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தவ மையத்தை பார்வையிட்டார். முன்னதாக அவரை குளூர் ஊராட்சி தலைவர் செல்வராஜ், திருப்பூர் மாவட்ட நீதிபதி பாலு, சேலம் மாவட்ட ஓமலூர் நீதிபதி மாலதி மற்றும் தவ மையத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். தவ மையத்தில் அவர் ருத்ராட்ச மரக்கன்றை நட்டார். பின்னர் அவர் நம்மிடம் தெரிவித்ததாவது: ஈரோட்டுக்கு பக்கத்தில் விஜயமங்கலத்தில் நடைபெற்ற விஜய் அவர்களுடைய தாவேகா மாநாட்டில் விஜய் ஆற்றிய உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் ஏறக்குறைய எல்லாமே எனக்கு உடன்பாடானவை தான். இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது கவர்மெண்ட்டா அல்லது கண்காட்சியா என்று கேட்டது மிகவும் அர்த்தம் செய்த கேள்வி. அடுத்து, எம்ஜிஆர் அவர்கள் ஒற்றை வரியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தினார். ஜெயலலிதா அவர்கள் ஒற்றை வரியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தினார். அந்த ஒற்றை வரி என்பது திமுக தீய சக்தி என்று அவர் சொன்னார். அதையே நானும் வழிமொழிகிறேன் என்று விஜய் சொன்னார். அதை ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு வழிமொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம் குளூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஜி செல்வராஜ் என்னுடைய பெயர். நான் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி ஏற்று என்னுடைய ஊராட்சி தலைவர் பதவி வைத்த காலத்தில் என்னுடைய ஊராட்சியை ஒரு முன்மாதிரி கிராம ஊராட்சியாக 5 ஆண்டுகளில் மாற்றி தமிழக அரசால் எங்கள் ஊராட்சிக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த 5 ஆண்டுகளில் செய்த முக்கியமான சில பணிகள் என்னவென்றால், எங்கள் ஊராட்சியில் அனைத்து கிராமங்கள் தோறும் மரங்களை நட்டு பசுமையாக வைத்திருக்கின்றோம். பொதுமக்கள் பங்களிப்போடு எங்களுடைய ஊராட்சியை தூய்மையாக வைத்திருக்கின்றோம். எங்கள் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரிய வகையான மரங்களை நட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்று எங்களுடைய ஊராட்சியில் மதிப்புமிக்க தமிழரன் மணியன் ஐயா அவர்கள் வந்து, நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, ருத்ராட்ச மரம் அவருடைய 78வது பிறந்த நாளை இங்கே எங்களுடைய குளூர் ஊராட்சி கோவிந்தநாயக்கன் பாளையத்தில் வந்து இந்த மரக்கன்றை நட்டு எங்களுக்கெல்லாம் வாழ்த்தி விட்டு இங்கே இருக்கின்ற தவ மையத்தை பார்த்துவிட்டு எங்களுடைய ஊராட்சியை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய குளூர் ஊராட்சியின் சார்பாகவும் எங்களுடைய பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்க ஊராட்சியில எத்தனை மரங்கள் நட்டிருக்கீங்க? இதுவரை 11,000க்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டு பராமரித்துக் கொண்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அரிதான மரங்கள் ஏதாவது? அரிதான மரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராஜ மரம், திருவோடு மரம், இலுப்பை மரம், வன்னி மரம், வேங்கை மரம், சொர்க்க மரம், இது மாதிரியான பல்வேறு வகையான மூலிகை சம்பந்தப்பட்ட மரங்கள், நல்ல புகழ்பெற்ற மரங்களை நட்டு இங்கே பாதுகாத்து வளர்த்து கொண்டு வருகின்றோம். அது என்ன பொன் மருதா? இது அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பொன் மருது. இந்த பாருங்க எவ்வளவு செழிப்பா இருக்குது. தற்சமயமா அந்த பொன் மருதை வச்சு அதுவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பறவைகளுக்கான மரங்களையும் நட்டு வளர்த்து கொள்கின்றோம். இங்கு நாவல், அத்தி, மேப்ளவர், ரியல் வாகை, வேம்பு, அரசு, இந்த மாதிரியான இயற்கையான சில
இயற்கைக்கு தேவையான மரங்களையும் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஊராட்சியில் ஒரு மாசு இல்லாத ஊராட்சியாக மாற்றி இருக்கின்றோம். அதற்காக எங்களுக்கு தமிழக அரசால் முன்மாதிரி கிராம ஊராட்சி என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு முதலில் அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழக கவர்னர் அவர்கள் எங்களை கவர்னர் மாளிகைக்கு நேரடியாக அழைத்து எங்களுடைய ஊராட்சியின் சிறப்பு அம்சங்களை 1 மணி நேரத்துக்கு மேலாக கேட்டறிந்து எங்களை வாழ்த்தி பாராட்டு சான்றிதழை எங்கள் ஊராட்சிக்கு கொடுத்துள்ளார். அவர் மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கும் எங்களுடைய ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய ஊராட்சி தற்பொழுது பல்வேறு தமிழக அரசினுடைய மாவட்டங்களில் இருந்து வந்து ஒரு பார்த்து செல்கின்ற ஊராட்சியாக மாறி இருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தில் ஆட்சியர் அவர்கள் இங்கே பதவியேற்ற உடனேயே இங்கே குளூர் ஊராட்சிக்கு வந்து இங்கே அவர்களும் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களும் எங்களுக்கு பல்வேறு வாழ்த்துக்களை கூறி சென்றிருக்கிறார்கள். குளூர் ஊராட்சி எப்பொழுதுமே ஒரு குழு ஊராட்சியாக மாறி இருக்கிறது என்ற கருத்தை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்றிருக்கிறார்கள். தலைமை கழகத்திலிருந்து பல்வேறு உயர் அதிகாரிகள் வந்து எங்களுடைய ஊராட்சி பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அங்கே இருக்கின்ற துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் அனைத்தும் எங்களுடைய ஊராட்சியை வந்து எவ்வாறு இவளை இப்படி செயல்படுத்தினீர்கள் என்று வியப்புடன் கேட்டறிந்து பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.